வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை செல்வதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கோவை ஏர்போர்ட் வந்தார். அவரை செய்தியாளர்கள் சந்தித்தனர். இன்று திருமண நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக சென்னை செல்கிறேன். சென்னை சென்றவுடன் திருமண நிகழ்ச்சி முடித்தவுடன் நாளை என்னுடைய தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் நலத்திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அதற்காக அடிக்கல் நாட்டுவதற்காக வருகை தர இருக்கிறேன். இரவே துரித ரயிலில் சென்னையிலிருந்து ஈரோட்டுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வர இருக்கிறேன். ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? அது எந்த இதில் இருக்குதுன்னா நீங்களும் சொல்லணும். இல்லை, பொறுத்திருக்க வேண்டும், நல்லதே நடக்கும். இல்லைங்க, பொறுத்திருக்க வேண்டும். பொறுத்திருக்க வேண்டும், நல்லதே நடக்கும். தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பில் பாரம்பரியத்தை கொண்டாடுவோம் எனும் நிகழ்ச்சி மதுரையில் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் நடந்தது. இதில் கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன், பாஸ் அமைப்பு துணைத் தலைவர் ஹம்சபிரியா, TNCCI செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியை கபிலா விசாலாட்சி தொகுத்து வழங்கினார். இதில் கட்டக்கால் ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொல்பொருள் ஆர்வலர் மற்றும் ஆராய்ச்சியாளர் சிவகாசி ராஜராஜன் உட்பட பலருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். வணக்கம், என் பேர் ராஜராஜன், நான் சிவகாசி. நான் நம்ம தமிழரோட பண்பாடு வாழ்க்கையோட ஒட்டின பழம்பொருட்கள் நிறைய சேகரித்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா மரஜாமன்கள் நிறைய வச்சுருக்கோம். கரண்ட் இல்லாத காலத்தில் நான் தமிழர்கள் அவ்வளவு வேலைப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மாதிரி கரண்ட்டு உண்டு, நுட்பமான டூல்ஸ் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போயே நம்ம தமிழர்கள் உயிரோட்டம் அவ்வளவு கலை பக்தியில் ஜாமான்களை செஞ்சு வச்சுருக்காங்க. அதுபோல் அடுக்கலை ஜாமான் எல்லாமே அதிகமாக வச்சுருக்கோம். நானும் பல ஸ்கூலு, கல்லூரி, அருங்காட்சியகங்கள் எல்லாம் போய் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நான் விளக்கி வருகிறேன். அதுபோல் இன்னும் என் சேவை தொடரும். இதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நான் தமிழாக பிறந்ததுக்கு நான் தமிழில் பெருமைப்பட்டுக்கிறேன். அதுபோல் சில பொருட்கள் நாங்கள் தான் வச்சுருக்கோம், வேறு யார்ட்டையும் கிடையாது, இந்தியாவிலே யார்ட்டையும் கிடையாது. அப்படி பொருட்கள் நாங்களும் நிறைய வச்சுருக்கோம். அது மாதிரி அனைவருக்கும் நன்றி. என்னையும் ஆதரவுத்து அவார்டு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சென்னையில் சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த கேள்வி ரொம்ப நீண்ட நெடிய கேள்வி. ஒரு 4 மாதமாக எல்லாரும் டெய்லி பத்திரிகை சந்திக்கும் போது இந்த கேள்வி தான் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இதை ஒருத்தர் சந்திப்பது நல்ல விஷயம் தானே. சந்திக்கும் போது நல்ல முடிவுகள் சேரும். திமுக எப்பொழுதுமே பெண்களை மதிக்கிறதே இல்லை. பெண்களை அவங்க மதித்து என்னைக்கு நடந்திருக்காங்க. இதே நீங்கள் சொன்ன நபர் தான் முன்னாள் ஒரு பெரிய தலைவர், தமிழகத்துடைய தலைவருடைய தாயை தவறாக பேசினாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட்டணி தான் மந்திரியை பற்றி PRP ராஜு. நீங்கள் சொல்கிற அந்த கட்சி கூட்டணியில் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயாரையுமே ஒரு வட மாநிலத்தில் சேர்ந்தவங்க அதை மிகவும் தவறாக பேசினார். இன்றைக்கு வரை தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவரை கண்டிக்கவும் இல்லை, அந்த கூட்டணியில் யாரையும் பற்றி கண்டுகொள்ளவும் இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? தமிழக முதலமைச்சர் பெண்களை இழிவாக பேசுகிறவர்களை பாராட்டுகிற முதலமைச்சராகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கார். இன்னொரு சூழ்நிலை, வடக்கு தெற்குன்னு பிரிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை இனிமேல் இந்தியாவில் எடுபடாது. எல்லாமே ஒருங்கிணைந்த இந்தியாவாக ஒரே நாடாக தான் இருக்கும். அதற்கு தான் எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். வால்பாறை பன்னிமேடு எஸ்டேட் பகுதியில் பெண் யானை ஒன்று இறந்த நிலையில் கிடந்தது. ஸ்பாட்டிற்கு விரைந்த மானம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் தலைமையில் வெட்னரி டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். இயற்கை காரணங்களால் யானைக்கு உடல் ரீதியான நோய்கள் இருந்துள்ளது. இதனால் 2 வயது மதிக்கத்தக்க பெண் யானை இறந்துள்ளதாக வனத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களில் மட்டுமே வால்பாறை மலைப்பகுதியில் 5 யானைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த துயர சம்பவம் வனவிலங்கு ஆர்வலர் மத்தியில் கடும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரை சேர்ந்தவர் கருப்பசாமி வனப்பகுதியில் உள்ள தனது விவசாய தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். அங்கு காட்டு மாடு கருப்பசாமியை முட்டி தூக்கி வீசியது. கருப்பசாமி அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். வாசுதேவநல்லூர் போலீசார் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். கருப்பசாமி உயிரிழந்த பகுதியில் காட்டு மாடும் இறந்து கிடந்தது. அதிர்ச்சியடைந்த வனத்துறையினர் காட்டு மாடு இறந்தது குறித்து விசாரிக்கின்றனர். உயிரிழந்த கருப்பசாமியின் குடும்பத்தினருக்கு வனத்துறை சார்பில் முதற்கட்டமாக 50,000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது.
மதுரை திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இது முருகனின் முதல் படை வீடு. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலுக்கு எதிர்ப்புறம் பஸ் ஸ்டாப் உள்ளது. இதன் வழியாக பெரியார், மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம் செல்லும் பயணிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பஸ் ஸ்டாப்பை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் பஸ் நிழற்குடை முற்றிலும் சேதமடைந்து இரும்பு இருக்கைகள் கவிழ்ந்து கிடக்கின்றன. அதேபோல் மற்றொரு பஸ் நிழற்குடையின் மேற்கூரை முற்றிலும் சிதைந்து அருந்து பயணிகள் தலையில் விழும் நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. மழை காலங்களில் மக்கள் நிற்க முடியாத பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது. பக்தர்கள், மாணவர்கள், பயணிகள் நலன் கருதி சிதிலமடைந்த பஸ் நிழற்குடையை மாநகராட்சி சரி செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இது முருகனோட முதல் படை வீடு. அதுவும் இல்லாமல் இங்கே காலேஜ்லாம் இருக்குது. வருஷத்துக்கு தினமும் 1000லேருந்து 2000 பேர் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாநகராட்சிக்கு மக்கள் மூலயமா கோரிக்கை இதுதான். இந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பசங்க படிக்கிறாங்க, கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, அமெரிக்கன்ஸ் கூட வராங்க. இதை சரி பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். மாநகராட்சிக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். சென்னையில் சீபா ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சீமானுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல, புரிஞ்சுப்பீங்க. ஏன் இந்த மாதிரி ஆகிப்போகுதுன்னு தெரியல. அதனால் சிலருக்கு நாக்கில் சனி இருக்கும், சிலருக்கு ஜென்ம சனி இருக்கும், சிலருக்கு அஷ்டம சனி இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருக்கும். இந்த மாதிரி சனியில் எத்தனையோ இது இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சனியும் ஒன்று சேர்ந்த ஒரு உருவம்னா சீமான் தான். தயவுசெய்து நண்பர் சீமானை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டு. அவர் வீணாக மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் பேசினால் எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும். அதையும் அவர் தாங்கிக் கொள்ளணும். அதனால் இதோடு பேரறிஞர் அண்ணா, அதே போன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இவர்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவரை விட பேசுவதற்கு எங்கள் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்ணாபின்னான்னு பேசுவதற்கு பேசிட்டு எங்களாலே சிரிக்க தெரியும், நாங்களே சிரிச்சிக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு மறைந்த தலைவர் இழிவுபடுத்துகின்ற வகையில் ஈனச் செயலில் ஈடுபடுவது நல்லதல்ல சீமானுக்கு என்பதை என்னுடைய அருமை நண்பருக்கு நான் தெரிவித்தது. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பாதி மக்கள் தொகையில் ஒரு ஃப்ளூ காய்ச்சலில் இன்ஃப்ளூயன்ஸால் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது தமிழ்நாடு இப்போ தான் விழிச்சிருக்குது. 1.5 மாதமாக என்ன பண்ணீங்க நீங்கள்? மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கு மாஸ்க் போடணும், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணணும், காய்ச்சல் வந்தால் மருத்துவர் அணுகணும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க. அதை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காதனால எங்கிட்ட பேசுகிற பல பத்திரிகை நண்பர்களும் சொல்கிறார். இப்போ கூட ஒருத்தர் வண்டியில் பேசுகிறாரு, சார் 1 வாரம் டெங்குல என்னை போட்டு படாத பாட்டு படுத்திடுச்சு என்னன்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த அரசை பொறுத்தவரை சுகாதாரத்துறை இன்றைக்கி ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி மக்களை பற்றி எதுவுமே கவலைப்படாத ஒரு கோமா அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. மதுரை யானைமலை ஒத்தக்கடை புதுப்பட்டியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் ஊராட்சி தலைவி இந்திரா தலைவராக இருந்தபோது முறைகேடு நடந்ததாக தணிக்கை குழு அதிகாரி பட்டியல் தாக்கல் செய்தார். அரும்பனூர் புதுப்பட்டியை சேர்ந்த காஞ்சிவனம் என்பவர் மாவட்ட தணிக்கை குழு அதிகாரியிடம் முறைகேடுகள் நடந்ததை பற்றி பல்வேறு விளக்கங்களை கேட்டார். கூட்டம் முடிந்ததும் கேள்வி எழுப்பிய காஞ்சிவனத்தை முன்னாள் ஊராட்சி தலைவி இந்திராவின் கணவர் அழகுமலை, அவரது தம்பி ஆறுமுகம் மிரட்டினர். நான் அப்படித்தான் கேள்விகள் கேட்பேன், முறையான பதிலை தருவது உங்கள் கடமை என காஞ்சிவனம் கூறினார். கொதிப்படைந்த அழகுமலை 100 நாள் வேலைக்கு சென்ற பெண்களிடம் இருந்த அறிவாளை பிடுங்கி காஞ்சிவனத்தை வெட்ட ஆக்ரோஷமாக பாய்ந்தார். அக்கம் பக்கத்தினர் தடுத்து அறிவாளை பிடுங்கினர். காஞ்சிவனம் ஒத்தக்கடை போலீசில் புகார் கூறினார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் விசாரிக்கின்றனர். புதுப்பட்டி ஊராட்சியில் பணி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பில் அதுக்கு ஆடிட் நடந்தது. அந்த சமயமாக இன்னும் 4 முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு கூட்டத்தில் சொன்னாங்க. நாங்கள் விளக்கமாக கேட்டேன், யார் யார் முறையீடு பண்ணியிருக்காங்க, இல்லை யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ட்டு. அவங்க சொன்னாங்க பணித்தலை பொறுப்பாக அது தலைவரை வச்சு தான் அவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னாங்க.
அப்படி அவங்க சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு ஒவ்வொரு பேரையும் வாட்சி சொன்னாங்க இன்னும் 4 ரூபா எடுத்திருக்காங்கண்டு. அப்படி எடுத்தது பின்னாடி சொல்லல கூட்டமே முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன கேட்டோம், யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கள தலைவருடைய கணவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், இப்படி முறைகேடு பண்ணி தான் பல சொத்துக்களை வாங்கியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். அழகுமலை பேர்லேயும் அந்த மல்கால 2 பேருக்கு பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படி சொன்னேன்னுக்காகத்தான் அப்புறம் நாங்கள் வெளியே வரையில் அவங்க வந்து அடிக்க வந்தது. என்ன செஞ்சாங்க அதுக்கப்புறம்? சண்டை வாக்குவாதம் பண்ணி கல்லை விட்டு எரிஞ்சு இனி அருவாள் எடுத்து வெட்ட வந்தார். அதை ஆளுங்க தடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்ததுக்கு வீடியோ எடுக்கிறவரை வந்து அடிக்க வர்றாரு. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. இது ஏற்கனவே ஒரு இதோட 3 வழக்கு அடிக்க வந்திருக்காரு ஆளை கூட்டிகிட்டு. இது சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் சாதியை பற்றியே அவருக்கு இது பிசிஆர் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எல்லா ஊர்களும் ஆளும் பொதுமக்களை மிரட்டுறாரு. அது சரியான நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை. கிராம சபை கூட்டத்தில் வந்து மகாத்மா சமூக தணிக்கைகள் வந்து பல்வேறு கம்மா வேலையில் வந்து பல்வேறு முறையீடுகள் இருக்கிறதா தணிக்கை அதிகாரிகள் கூறினாங்க. கூறும்போது எங்கள் ஊரை சேர்ந்த காஞ்சிவனம் என்பவர் யாருன்னு மொட்டையாக சொல்லாதீங்க, வேறுகளை கரெக்டாக சொல்லி என்ன இது லோக்கலில் நடந்திருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டார். அந்த முறையீடுகள் என்னென்னு அவங்க வாசித்த பின்னாடி கூட்டத்தை நிறைவு செஞ்சாங்க. நிறைவு செஞ்சதை நாங்களும் சொன்னோம், இது என்ன முறையீடு நடந்திருக்கோ அதை ஏற்றிக்கோங்க, கிராம சபையில் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். சொல்லி முடிக்கவுமே தணிக்கை அதிகாரி நாங்கள் ஏற்றிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி முடித்ததும் நாங்கள் கிராம சபை கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டோம். வந்த பின்னால் முன்னாள் பிரசிடெண்ட்டோட கணவர் வந்து அழகுமலை என்பவர் அவருடைய தம்பி வந்து ஏன்டா என் பேரில் நடந்த முறையீடுகளை பற்றி நீ கேட்கலாமாடான்னு காஞ்சிவனம் என்பவரை அடிக்க போய் தகாத வார்த்தையினால் திட்டி அடிக்க போனார். நாங்கள் கொஞ்சம் நேரம் சரி பிரச்சனை முடிஞ்சிடும்னு நாங்கள் நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம். கேட்க மாட்டேன்ட்டார். கேட்க மாட்டேன்னு நாங்கள் போய் விலக்கி விட்டால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடைசியில் போய் ஸ்டேஷனில் போய் நாங்கள் இந்த மாதிரி சாதியை சொல்லி வந்தோம் அப்படின்னு எங்களை வந்து புகார் பண்ணியிருக்காரு. பிசிஆர் ஆக்டில் போடுங்க அப்படின்னு. அவர் வந்து அருவாள் எடுத்து அவர் காஞ்சிவனத்தை வெட்ட போனதை தடுக்க போனதுனால தான் எங்கள் மேலே இந்த மாதிரி சொல்கிறாரு. இவர் இதுக்கு முன்னாடி ஏஎம்எல்ஏ 2 வழக்கு போட்டிருக்காரு. அது டிஎஸ்பி விசாரணையில் வந்து பொய்ன்னு சொல்லி டிஎஸ்பியை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ 3ஆவது தடவை இதே மாதிரி செய்கிறாரு. இப்படி இப்போ 4 பேர் மேலே கொடுத்துருக்காரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போதெல்லாம் இவர் பிசிஆர் வழக்கு போடுறதே வேலையாக வச்சுருக்காங்க அவங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து. இவர் பழைய தலைவர் முறையீடுகளை நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு.